வணக்கம். தமிழக அரசு பள்ளிகளில் கெல்ட்ரான் மூலமாக வழங்கப்பட்ட திறன்மிகு வகுப்பறை என்று சொல்லக்கூடிய ஸ்மார்ட் கிளாஸ் ரூம், இந்த வகுப்பறையில் என்னென்ன அசெட்லாம் கொடுத்துருக்குறாங்க அப்படின்றத ஒவ்வொன்றா நம்ம பார்க்கலாம். 1 kV UPS, 1 kV ஐசோலேஷன் டிரான்ஸ்ஃபார்மர். யூபிஎஸ் பவர் ஃபெயிலியர் ஆனால் ஃபங்க்ஷன் ஆகிறதுக்கு 3 பேட்டரி இதில் கொடுத்துருப்பாங்க. 3 பேட்டரி இதில் கொடுத்துருப்பாங்க. ஸ்பீக்கர் கொடுத்துருப்பாங்க, டவர் ஸ்பீக்கர்னு சொல்லுவாங்க. இந்த ஸ்பீக்கரு இதோட சேர்த்து ஒரு மைக் ஒன்று கொடுத்துருப்பாங்க. இதற்கு ஒரு ரிமோட் ஒன்று கொடுத்துருப்பாங்க. IFE 65 இன்ச்சு ஸ்மார்ட் டிவின்னு சொல்லுவாங்க. அந்த ஒரு டிவி, அதுக்கு ஒரு 2 பென்சில் கொடுத்துருப்பாங்க. இதற்குண்டான ஒரு ரிமோட் ஒன்று கொடுத்துருப்பாங்க. ஒரு கம்ப்யூட்டர் செட்டு, ஒரு CPU, ஒரு மானிட்டரு, இதற்குண்டான ஒரு கீபோர்டு, மவுஸ் கொடுத்துருப்பாங்க. இந்த ஸ்மார்ட் டிவி மேலே ஒரு வெப் கேமரா ஒன்று கொடுத்துருப்பாங்க. இந்த சர்வென்ட்ஸ் கேமரா வந்து இந்த ஸ்மார்ட் கிளாஸ் ஃபிக்ஸ் பண்ணியிருப்பாங்க. இது இல்லாமல் வந்து 9U ரேக், இந்த 9U ரேக்கில் ஒரு கொடுத்துருப்பாங்க ரேக் இருக்கும். அது பக்கத்தில் 8 போர்ட்டு டீலிங் சுவிட்ச் ஒன்று கொடுத்துருப்பாங்க. இந்த ஸ்மார்ட் கிளாஸ் ரூமுக்கு பவர் சப்ளை எப்படி எடுத்திருப்பாங்கன்னா, இந்த பக்கத்தில் ஒரு சுவிட்ச் பாக்ஸ் இருக்கும். அந்த சுவிட்ச் பாக்ஸ் வந்து வயர் கனெக்ட் பண்ணி இந்த டபுள் போர்ட் 16 ஆம்ஸ் MCB வழியாக பவர் சப்ளை கொடுத்துருப்பாங்க. இப்போ நான் அதை ஆன் பண்ணுறேன் பாருங்க. இது ஆன் பண்ணால் இந்த ஸ்மார்ட் கிளாஸ் ரூமுக்கு பவர் சப்ளை யூபிஎஸ்க்கு உண்டான எல்லா பவர் சப்ளை இங்கிருந்து தான் போகும். இது எப்பவுமே வந்து ஆன்ல தான் இருக்கணும். அந்த MCB வழியாக வர்ற வயரிங் வந்து நேராக கொண்டு வந்து இந்த PVC பைப் வழியாக இந்த சாக்கெட்லாம் கொடுத்துருப்பாங்க. இது பார்த்தீங்கன்னா ஐசோலேஷன் டிரான்ஸ்ஃபார்மரோட பிளக் டாப்பு. இதை வந்து பிளக்இன் பண்ணணும். அதில் பிளக்இன் பண்ணிவிட்டு இந்த சுவிட்சை ஆன் பண்ண உடனே அடுத்த யூபிஎஸ்ல ஆன் பட்டனும் கீழே இருக்க பட்டனையும் சென்டர் பட்டனையும் அப்படி ஒரே டைமில் லாங் ப்ரெஸ் பண்ணணும். சைமல்டேனியஸாக லாங் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா இது ஆன் ஆகிடும். இதில் வோல்டேஜுடைய என்ன வோல்டேஜ் வருது, அதோட ஃப்ரீக்வன்சி எல்லாமே இந்த டிஸ்பிளே ஆகும். இப்போ யூபிஎஸ் பவர் வந்துச்சு. இப்போ வந்து இந்த டிவிக்கு, அந்த கம்ப்யூட்டருக்கு, ஸ்பீக்கருக்கு, அந்த 9U ரேக்கு எப்படி சப்ளை போகுது அப்படின்னா, இந்த யூபிஎஸ்க்கு பவர் சப்ளை எங்கேருந்து எடுத்துக்கிறாங்கன்னா, இந்த பவர் கார்டு இதுலேருந்து ஐசோலேஷன் டிரான்ஸ்ஃபார்மருடைய பின்பக்கத்துலேருந்து இங்கே பிளக்இன் பண்ணியிருப்பாங்க. இது மூலமாக யூபிஎஸ் ஆன் ஆயிருக்கு. இந்த யூபிஎஸ்னுடைய அவுட்புட்டு இந்த பவர் சப்ளை போய் நேராக வந்து இந்த பைப்புக்குள்ளே போயிட்டு அந்த டிவிக்கு, ஸ்பீக்கருக்கு, கம்ப்யூட்டருக்கு உண்டான பவர் சப்ளை போகும். இன்னொரு பவர் சப்ளை நேராக வந்து இந்த ரேக்கு பக்கத்தில் இருக்கிற ப்ளக் பாயிண்ட்டுக்கு பவர் சப்ளை போகும். இந்த IO பாயிண்ட்லேருந்து ஒரு லேண்ட் கேபிள், டச் கார்டுன்னு சொல்லுவாங்க, பண்ணுறதுக்காக இப்போ நான் கனெக்ட் பண்ணுறேன் பாருங்கள். இந்த யூபிஎஸ்னுடைய பின்பக்கத்தில் நெட்டு போர்ட்டுன்னு ஒன்று இருக்கும். இது SNP போர்ட்டுன்னு சொல்லுவாங்க. அந்த நெட்டு போர்ட்டில் இந்த இன்டர்நெட் கனெக்ட் லேண்ட் கேபிள் இப்படி கனெக்ட் பண்ணணும். இந்த IO பாயிண்ட்லேருந்து அந்த லேண்ட் கேபிள் இந்த யூபிஎஸ் பின்பக்கம் நெட்டு போர்ட் இருக்குது பார்த்தீங்கன்னா, SNP போர்ட்டு அந்த யூபிஎஸ்னுடைய பின்பக்கத்தில் இப்படி கனெக்ட் பண்ணணும். கனெக்ட் பண்ணால் இதுக்கு இந்த யூபிஎஸ்க்கு இன்டர்நெட் கிடைக்கும். இன்டர்நெட் கொடுத்தா மட்டும்தான் ட்ரிபிள்ஸில் இருக்கிற அசெட்டு கவுண்ட் ஆகும். டேஷ்போர்டில் அங்கேருந்து மானிட்டர் பண்ண முடியும். இந்த யூபிஎஸ் பவர் சப்ளை தான் இந்த சாக்கெட்டுக்கு வருது. இது எதுலாம் கனெக்ட் ஆகிருக்குன்னா, இந்த டாப்பு வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்யூட்டருடைய மானிட்டருடைய ப்ளக் பாயிண்ட்டு, இது வந்து கம்ப்யூட்டருடைய CPUடைய ப்ளக் டாப்பு, இது பார்த்தீங்கன்னா ஸ்பீக்கருடைய ப்ளக் டாப்பு, இது பார்த்தீங்கன்னா பெரிய டாப் இருக்குது பார்த்தீங்கன்னா, இது வந்து டிவிக்கு உண்டான IFE டிவியோடைய ப்ளக் டாப்பு. இப்போ நான் சுவிட்சை ஆன் பண்ணுறேன். சுவிட்சை ஆன் பண்ணோடனே பவர் சப்ளை வந்துடுது. இப்போ வந்து எப்படி மைக்கை ஆப்ரேட் பண்ணணும்னா, இந்த சுவிட்சில் மைக்கில் இது மேலே ஆன் பண்ணிங்கன்னா இது மாதிரி ஒரு லைட் எரியும். இப்போ நீங்கள் பேசலாம். இது மைக்கு ஆன் பண்ணிடுச்சு. இந்த ஸ்பீக்கரோட செட்டு. டிவி இந்த பட்டனை லாங் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா ஆன் ஆகிரும். இந்த மாதிரி ஏசர் டிஸ்பிளே ஆகும். ஏசர் அந்த டிஸ்பிளே ஆகிட்டு இந்த மாதிரி ஹோம் பட்டன் வந்துடும். இந்த வந்து டிவிக்கு ஆன் பண்ணால் இந்த மாதிரி ஒரு டிஸ்பிளே வரும். இதில் வந்து நீங்கள் ஒயிட் போர்டு வேணும்னா இந்த ஒயிட் போர்டை ப்ரெஸ் பண்ணிவிட்டு இந்த பென்சில் மூலமாக நீங்கள் எழுதலாம். இப்போ இந்த வெப் கேமரா எப்படி ஒர்க் ஆகுது இல்லைன்னு எப்படி பார்க்க டெஸ்ட் பண்ணணும் அப்படின்னா, இதே அப்ளிகேஷனில் போயிட்டு நீங்கள் இந்த கேமரா அப்படின்றத ப்ரெஸ் பண்ணிங்கன்னா அந்த வெப் கேமரா ஒர்க் ஆகுது டெஸ்ட் பண்ணிக்கலாம். இதை ஆன் பண்ணி சொல்லி கொடுத்ததுக்கு அப்புறமா, மாணவர்களுக்கு சொல்லி கொடுத்ததுக்கு அப்புறமா இல்லை டெஸ்ட் பண்ணதுக்கு அப்புறமா அது ப்ராப்பராக வந்து இந்த பட்டனில் ப்ரெஸ் பண்ணி ஷட் பண்ணணும். ப்ராப்பராக ஷட் பண்ணணும். ஷட் பண்ணுறதுக்கு வந்து இதே பட்டனை ஆன் பட்டனை நீங்கள் லாங் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா ஷட் டவுன் ஆப்ஷன் வரும். இதில் நீங்கள் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா கன்ஃபார்ம் கேட்கும். இது கன்ஃபார்ம் பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக ஷட் டவுன் மோடுக்கு வந்துடும். இந்த மாதிரி தான் ப்ராப்பராக நம்ம ஷட் டவுன் பண்ணி டிவியை ஆஃப் பண்ணணும். இப்போ இந்த கம்ப்யூட்டரை எப்படி ஆன் பண்ணுவதுன்னா, இந்த CPU சென்டர் பட்டன் இருக்குது பார்த்தீங்கன்னா, இதான் ஆன் பட்டனை. இதை நீங்கள் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா
ஆன் ஆகிரும். ஆன் பண்ண உடனே இந்த மானிட்டர்ல இது மாதிரி ஏசர் அப்படின்றத வேர்ட்ல டிஸ்பிளே ஆகும். இந்த சிபிஐ ஆன் பண்ண உடனே இந்த மானிட்டர்ல இந்த மாதிரி ஸ்கூலுடைய யூடிசி கோடு எங்க யூசர் நேமா டிஸ்பிளே ஆகும். இந்த பாக்ஸ்ல பாஸ்வேர்டு கேட்கும். இந்த பாஸ்வேர்டு ஸ்மால் லெட்டர்ல கெல்ட்ரான் @1234 டைப் பண்ணி என்ட்ரு கொடுத்துருங்க. என்ட்ரு கொடுத்தோன்னே இந்த மாதிரி வந்து உள்ள ஒர்க் ஆக ஆரம்பிச்சிடும். இதுதான் வந்து கம்ப்யூட்டரை ஆன் பண்ணுறதுக்கான ப்ரொசீஜரு. இப்போ நீங்கள் இது மூலமாக நீங்கள் மாணவர்கள் சொல்லிக் கொடுக்கலாம். இந்த HDMI கேபிள், இந்த சிபிஐக்கு பின்னாடி ஒரு HDMI கேபிள் கனெக்ட் ஆகி இந்த டிவியில் போய் கனெக்ட் ஆகும். அந்த டிவியில் கனெக்ட் ஆகணுன்னே இந்த மானிட்டர் இருக்கிற டிஸ்பிளே இந்த டிவியில் டிஸ்பிளே ஆகும். இதன் மூலமாகவும் நீங்கள் இந்த டிஸ்பிளே பண்ணி மாணவர்களுக்கு நீங்கள் சொல்லிக் கொடுக்கலாம். இந்த 900 ரேக்குள்ள நம்ம கொடுத்த மிராக்கியோடைய ரூட்டர் உள்ள இருக்கும். டீலிங் 8 போர்ட் சுவிட்ச் வந்து உள்ள ஃபிக்ஸ் பண்ணியிருப்பாங்க. 8 போர்ட் சுவிட்ச், டீலிங் சுவிட்ச். இப்போ அந்த மிராக்கிக்கு எப்படி இன்டர்நெட் கனெக்ஷன் வருதுன்னா, இன்டர்நெட் மோடம், இன்டர்நெட் புக் பண்ண உடனே இன்டர்நெட் மோடம் வந்து கொடுத்துருப்பாங்க. இதுதான் இன்டர்நெட்டோடைய மோடம். இந்த இன்டர்நெட் மோடத்துடைய இன்டர்நெட் கேபிள், லேண்ட் கேபிள் ஒன்று கனெக்ட் பண்ணியிருப்பாங்க. அந்த லேண்ட் கேபிள் எடுத்துட்டு போயிட்டு நம்மளுடைய மிராக்கியோடைய முதல் போர்ட்ல, ஃபர்ஸ்ட் போர்ட்ல கனெக்ட் பண்ணியிருப்பாங்க. மிராக்கியோட ஃபர்ஸ்ட் போர்ட் இன்டர்நெட் போர்ட் இருக்கும். அந்த இன்டர்நெட் போர்ட்ல ஃபர்ஸ்ட் போர்ட்ல கனெக்ட் பண்ணியிருப்பாங்க. இது மொத்தம் வந்து 8 போர்ட்டு. முதல் போர்ட்ல ஃபர்ஸ்ட் போர்ட்ல இன்டர்நெட் கனெக்ட் பண்ணியிருப்பாங்க. அதுக்கு 2வது போர்ட்ல இருந்து டீலிங் சுவிட்ச், 8 போர்ட் சுவிட்சுக்கு ஒரு லேண்ட் கேபிள் வந்து கனெக்ட் பண்ணியிருப்பாங்க. அது டீலிங் சுவிட்சில் முதல் சுவிட்சில் ஃபர்ஸ்ட் சுவிட்சில் கனெக்ட் பண்ணியிருப்பாங்க. டீலிங்கில் ஃபர்ஸ்ட் சுவிட்சில் கனெக்ட் பண்ணியிருப்பாங்க. டீலிங் சுவிட்ச் அதில் வந்து ஃபர்ஸ்ட் போர்ட்டில் கனெக்ட் பண்ணியிருப்பாங்க. மிச்சம் இருக்கிற கீழே இருக்கிற 2வது போர்ட்டு 3வது போர்ட்டு அது ரெண்டுமே வந்து லேண்ட் கேபிள் மூலமாக பிஎஸ்க்கு ஒரு ஹைவே பாயிண்ட் இருக்கும், கம்ப்யூட்டருக்கு ஒரு ஹைவே பாயிண்ட் இருக்கும். லேண்ட் கேபிள் மூலமாக கனெக்ட் பண்ணியிருப்பாங்க. அது இன்டர்நெட் இது மூலியம் அந்த கம்ப்யூட்டருக்கும் யூபிஎஸ்க்கும் இன்டர்நெட் கம்ப்யூட்டருக்காக லே பண்ணியிருப்பாங்க. இப்போ மிராக்கிக்கு இன்டர்நெட் கிடைச்சி பவர் சப்ளை இருந்ததுன்னா இந்த மாதிரி ஒயிட் கலரில் எரியும். அந்த மாதிரி ஒயிட் கலரில் எரிஞ்சதுன்னா நல்லா ஃபங்க்ஷனில் இருக்குன்னு அர்த்தம். மிராக்கியோட 5th போர்ட்டு, 5வது போர்ட்ல இருந்து ஒரு லேண்ட் கேபிள் சர்வேலன்ஸ் கேமராவை கனெக்ட் பண்ணியிருப்பாங்க. மிராக்கியோட 5th போர்ட்டு, அதாவது 5வது போர்ட்ல இருந்து இந்த சர்வேலன்ஸ் கேமராவுக்கு லேண்ட் கேபிள் மூலமாக கனெக்ட் பண்ணியிருப்பாங்க. அது 5th போர்ட்டு மிராக்கியில். ஸ்மார்ட் கிளாஸில் உள்ள கம்ப்யூட்டர் மற்றும் IFP டிவி இவைகளை ஷட்டவுன் செய்து பின்பு அதற்குண்டான சுவிட்சுகளை ஆஃப் செய்ய வேண்டும். யூபிஎஸ்க்கு உண்டான பிளக் சுவிட்ச் மற்றும் MCB DB இவற்றை ஆஃப் பண்ணக்கூடாது. இவைகள் எப்பொழுதும் ஆன் கண்டிஷனில் தான் இருக்க வேண்டும். இவ்வாறு தான் ஸ்மார்ட் கிளாஸில் எலக்ட்ரிக்கல் மற்றும் இன்டர்நெட் கனெக்ஷன் கொடுக்கப்பட்டுள்ளது. நன்றி, வணக்கம்.